ஏன் தேவன் பரலோகத்தை தேவன் உண்டாக்கினார்? தேவனுடைய அரசாட்சியை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவனுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக தான் தேவன் பரலோகத்தை உண்டாக்கி இருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கிறதா? தேவனுடைய அரசாட்சியை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால பரலோகத்திலே சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, தேவனுடைய நீதி இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற சமாதானமும், பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷமும், பரலோகத்தில் இருக்கிற நீதியும் பூமிக்கு வர வேண்டும். பரலோகத்தில் இருக்கின்ற தேவ ராஜ்யத்தை தேவன் இந்த பூமிக்கு என்ன செய்றாரு? கொண்டுட்டு வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ஊழியக்காரர் மூலியமாய் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறவனுடைய அவன் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு வார்த்தையானது விதையாய் மாறும் என்று சொன்னால், ஒரு வார்த்தையானது செடியாய் மாறும் என்று சொன்னால், ஒரு வார்த்தையானது பயிராய் மாறும் என்று சொன்னால், அதே வார்த்தை கலையாவும் என்ன செய்யும்? மாறும். கலை எப்படி என் வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று சொன்னால், வார்த்தை மூலியமா தான் எனக்குள்ள என்ன செய்யுது? கலை வருகிறது. நாம் தேவையில்லாதவைகள் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். தேவையில்லாதவைகள் என்ன செய்யறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நலமானவைகளை கேட்கும் பொழுது பயிர் விதைக்கப்படுகிறது. தேவையில்லாதவைகளை நான் கேட்கும் பொழுது கலை எனக்குள்ள என்ன செய்யுது? விதைக்கப்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படியாகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த பூமியில வளர்கிறீர்கள், நீங்கள் பெருகுகிறீர்கள்.